கார்போகேட்டன் ஸ்டெபிலிட்டி தான் பார்த்தோம். லாஸ்ட் வீடியோலயே நான் இன்டிமேட் பண்ணியிருந்தேன் இல்லையா, SN1 E1 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன் எது படித்தாலுமே we should have the knowledge of carbocation stability இல்லையா. ஸோ இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோப்ரோபேனை யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம ரெசனன்ஸ் ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா இதை டான்சிங் ரெசனன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ டான்சிங் ரெசனன்ஸ்னா ஸ்பெசிஃபிக்கலி மென்ட் ஃபார் த சைக்ளோப்ரோபேட் கார்போகேட்டன்ஸ். சரியா, இப்போ யூஸ்வலாகவே நம்ம எஃபெக்ட் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த எஃபெக்ட் என்ன பண்ணியிருப்போம், டான்சிங் ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா தட் கார்போகேட்டன் ஹாஸ் மோர் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அவங்க பாருங்க, இங்கே 3 சைக்ளோப்ரோபைல், இங்கே 2, இங்கே 1. நெக்ஸ்ட் ரெசனன்ஸ் எஃபெக்ட்ஸ் or mesomeric effect னு சொல்லுவோம். next after that we have hyperconjugation effect, then electromeric effect, last தான் நம்ம inductive effect வரும். ஸோ இதுதான் effect உடைய ஆர்டர். ஸோ அந்த ஆர்டரில் தான் மேம் இந்த இடத்துல வந்து stability of carbocation வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் dancing resonance, this is said to be dancing resonance, and here see I have taken resonance effect and followed by hyperconjugation. Okay, double bond single bond conjugation with alpha hydrogen. Last one பார்த்தீங்கன்னா inductive effects எடுத்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து கிளியராக வச்சுக்கணும். இது ரொம்பவே ஈஸியான ஒரு ட்ரிக்கு நம்மளோட ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டனை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஃபாலோ டு திஸ் we are going to solve a question which is the most stable carbocation. Such a simple and useful question to understand the basic. ஸோ இங்கே பாருங்க 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன அனலைஸ் பண்ணணும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கார்போகேட்டன் சிச்சுவேட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ்னால. And we also have a oxygen, that every oxygen a pair lone pair electrons present like this, 2 lone pair electrons totally. இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கான்ஜுகேஷன்ஸ் இருக்கான்னு நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். ஏன்னா இங்கே டபுள் பாண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு கார்போகேட்டனோட. இப்போ கான்ஜுகேஷன்ஸ் எதுவும் அவைலபிள் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ லோன் பேர், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட்னு கொடுத்துருக்கோம். ரைட்டா. ஸோ இந்த ஒரு டைப் ஆஃப் கான்ஜுகேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்க பாருங்க, லோன் பேர், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், கார்போகேட்டன், இங்கேயும் டைப் ஆஃப் கான்ஜுகேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, we have லோன் பேர், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷன்லையும் ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டென்ட். ஸோ இந்த கார்பன்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கோம், கான்ஜுகேஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வேற இந்த கான்ஜுகேஷன் எக்ஸ்டென்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஓகேயா. ஸோ இப்போ நான் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னே கான்ஜுகேஷன் இஸ் நாட் ப்ராப்பர்ங்கிறதுனால எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கான்ஜுகேஷன் இருக்கு. யூஸ்வலாக எத்தனை கார்பன் கான்ஜுகேஷன், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பனுக்கு கான்ஜுகேஷன் எக்ஸ்டெண்ட் ஆனிச்சுன்னா தட் பிகம்ஸ் த ஸ்டேபிள் கார்போகேட்டன் இல்லையா. இப்போ எனக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸில் சி ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் ஓகே லோன் பேர், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், கார்போகேட்டன். அப்போ மேக்ஸிமம் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் வித் மெசோமெரிக் எஃபெக்ட் கான்ஜுகேஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் could be the answer. ஸோ இதில் கார்போகேட்டன் ஸ்டெபிலிட்டி நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் கொஷின்ஸ்க்கு வந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஹியர் we just concluded because of the longer resonance effect here, option 3 will be most stable carbocation.